வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி இறால் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை உரித்து எடுத்தோம்னா ஒரு அரை கிலோ தான் வரும். ஏன்னா அதில் உள்ள தோலெல்லாம் போயிடும், கழிவுகள்லாம் போக அரை கிலோ தான் கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்ததும் என்ன பண்ணோம், நல்லா 2 தண்ணி ஊற்றி அலசி அள்ளிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் மண் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா அப்படி கழுவிட்டு இதில் ஃபஸ்ட்டு அள்ளி எடுத்து வச்சிடணும். இவ்வளவு இருக்குது, இவ்வளவு. அதனால் இதெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு நல்லா இப்படி அலசணும்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும், வெறும் இறால் மட்டும் வரும். அதுக்கப்புறம் அதை கழுவலாம். ரெண்டு தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது தண்ணியில் அலசின இறாலை இதில் வச்சுருக்கேன். அந்த இறாலோட கழிவுகள் தோலெல்லாம் இருக்கும்ல, அதை போடுறதுக்காக ஒரு பேப்பர் விரித்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் கழுவிக்கிறதுக்காக இது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் க்ளீன் பண்ணதை எடுத்து வைக்க ஒரு தட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படின்னு காட்டுறேன். இது மீடியம் சைஸ் தான், ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் சைஸ் தான். இதை எப்படி உரிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த தண்ணிக்கு கொண்டு வந்துடுங்க. தண்ணியில் அதை போட்டுட்டு இந்த மண்டையை இப்படி கிள்ளணும். கிள்ளிட்டு இதில் உள்ள இதெல்லாம் வந்துடும். போட்டுட்டு இந்த வயிற்று பக்கம் இருக்கிற காலெல்லாம் எடுத்துட்டு இப்படி உரிச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி இழுத்தா இந்த வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது உள்ளே ஒரு கோடு மாதிரி ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுக்கணும். அதையும் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இன்னும் ஒரு 4-5 உரிச்சு வச்சுக்கிட்டு காட்டுறேன். பாருங்க, இறால் இருக்குது. இந்த மண்டையை எப்படி கிள்றோம், மண்டையை எப்படி கிள்ளிட்டு இந்த தண்ணியிலே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த இழுத்தோம்னா இப்படி வந்துடும். இந்த பாருங்க வந்துட்டு இந்த வாழை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா இந்த வந்துச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு உள்ள இந்த நரம்பை எடுக்கிறத மட்டும் இன்னும் ஒரு 4-5 உரிச்சு வச்சுட்டு காட்டுறேன். இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மார்க்கெட்லேயே இப்போல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஈஸி தான். இறாலை கழுவுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்தில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க, இப்படி பிடிச்சி இழுத்தா அவ்வளோதான் வந்துடும். இப்படியே சுற்றி எடுத்தாலும் வந்துடும். வாழை பிடிச்சி இழுக்க முடியலன்னா இப்படி சுற்றி எடுத்தோம்னாலும் வந்துடும். இது ஒரு ஃபுல்லாக வந்துடுது. ஊர் பக்கங்கள்லாம் நல்லா தோட்டம் பெருசாக இருக்கும், கொல்லையில் கொண்டு போய் வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே டவுனில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே தான் வச்சு உரிக்க வேண்டியிருக்கு. இந்த இறாலை அப்படியே தோலோடையே வாங்கிட்டு வந்துட்டு நல்லா 2-3 கவரை போட்டு ஃப்ரிட்ஜில் சுற்றி எடுத்து வச்சுட்டானாலும் 1 வாரம் ஆனாலும் இது ஒன்றும் வீணாக போகாது. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும்போது இருக்கிற இது கிடைக்காது, டேஸ்ட்டு கிடைக்காது தான். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது தான். வாங்க இதை அப்போ எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இதை என்ன பண்ணணும், நான் ஒரு கத்தி எடுத்திருக்கேன். இந்த கத்தியில் இந்த முதுகு பக்கம் இருக்கு இல்லையா, இறாலோட முதுகு பக்கம், அதை 2 விரலால் இப்படி பிடிச்சிக்கணும். இறாலை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கத்தியை கையில் கீறிக்கக்கூடாது, பார்த்து செய்யணும். இப்படி செஞ்சோன்னா அதில் உள்ளது ஃபுல்லாக வந்துடும். இந்த பார்த்திங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஹோட்டல்லலாம் இப்படி தான் எடுத்து இது பண்ணியிருப்பாங்க. இப்படி எடுத்துட வேண்டியதுதான். இருங்க, இப்படி கீறினோன்னா அந்த கத்திலேயே இது வந்துடும். பாருங்க, எதுவுமே இல்லை, சுத்தமாக இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்துட வேண்டியது தான். இதை ஃபோர்க்கை வச்சும் எடுக்கலாம்.
நான் ஃபோர்க் வச்சு எடுத்ததுலேருந்துங்க இப்படி கீறினோன்னா இப்படி வந்தால் அந்த கருப்பு வந்துடும். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். முதுகு பக்கத்தில் இப்படி ஒரு கத்தி வச்சு இப்படி கீறினோன்னா இந்த ஃபுல்லாக எல்லாமே இந்த வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், சுத்தமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். கத்தியை வச்சு கீறினோன்னா அப்படியே வந்துடும். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் இப்போ எல்லா பிள்ளைங்களும் வேலைக்கு போகிறதுனால டைம் இருக்க மாட்டேங்குது எல்லாருக்குமே. அதனால் கொஞ்சம் கடையிலேயே வாங்கி கடையிலேயே க்ளீன் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ அந்த வசதி ஒன்று இப்போ இருக்குது. முன்ன மாதிரிலாம் இல்லை, கிராமங்கள் மாதிரி எல்லாமே இந்த கத்தியில் ஒட்டிகிட்டு வந்துடும். இந்த கத்தி வந்து இப்படி ஜிக்ஜாக் மாதிரி இருக்கிற கத்தி, அதனால் அதுலேயே எல்லாமே வந்துடுது எடுக்கும்போதே. கத்தியில் கீறும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எனக்கு பழகிடுச்சுங்கிறதுனால நான் சருன்னு பண்ணுறேன். புதுசாக பண்ணுறவங்க கையில் கீறிக்கக்கூடாது, பார்த்து நிதானமாக செய்யணும். ரொம்ப ஷார்ப்பாக உள்ள கத்தி தான் வேணும்னு இல்லை. இதுலேயும் இந்த தலை பக்கத்தை வந்து கையில் பிடிச்சிருக்கணும். இந்த வால் பக்கத்தை பிடிச்சோம்னா மெலிசாக இருக்கும், வராது சரியாக கீறுறதுக்கு. தலை பக்கத்தை வந்து கையில் பிடிச்சிட்டோம்னா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி ஒரு கீறு, அவ்வளோதான். இந்த பாருங்கள், பெரிய இறாலை விட இந்த சின்ன இறாலில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். சரி, எதுவுமே இல்லை. இது எல்லா இறாலையும் கழுவிட்டேன். இன்னொரு 4 இறால் மட்டும் மறுபடியும் ஒரு தடவை காட்டுவோன்னு. இப்படி மண்டையை கிள்ளிடுங்க. கிள்ளிட்டு இந்த தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்படி சுற்றி உரிச்சிட்டே வந்தோம்னா வால் வரைக்குமே சுற்றி உரிச்சிடலாம். இந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கவரில் போட்டு கொண்டு போய் குப்பையில் வச்சுட்டு வந்துடணும். இல்லைன்னா வீடு ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லேட்டாச்சு நம்ம கொண்டு போய் வெளியில் கொண்டு போகிறதுக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடும். அதனால் என்ன பண்ணணும், உரித்து எடுத்தாச்சு. இது பாதி வந்து அந்த குடலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், பாதி வந்து வைக்காமல் வச்சுருக்கேன். ஆனால் கழுவியாச்சு. இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவரில் போட்டு கொண்டு போய் முன்னே கீழே வச்சிடணும். இல்லைன்னா ஒரே ஸ்மெல் அடித்து போயிடும். நல்லா 2 கவரில் போட்டு சுற்றி கொண்டு போய் வச்சிடணும். இது கத்தியால் எடுக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம், இப்படி தெரியும். இந்த தெரியறது என்ன பண்ணணும், நகத்தை வச்சுட்டு இப்படி உருவுனிங்கன்னா இப்படி இந்த வருது பாருங்கள், இப்படி வந்துடும். அந்த மாதிரியும் உருவி எடுத்துடலாம். இது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் நான் கத்தியை வச்சு இப்படி ஒரு கீறினேன்னா நல்லாவும் சுத்தமாகவும் வந்துடும். நல்லா உப்பு வரப்பும் நம்ம சமைக்கும்போது நல்லா ஏறும். அதுக்காக நான் இப்படியே செஞ்சிடுறது. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு தடவை கழுவுறதை காட்டுறேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போது நல்லா ஒரு 4 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளோதான். அந்த வருங்க எல்லாம் வந்துடுச்சு. 1 கிலோ இறால் வாங்கினோம்னா 1/2 கிலோ இறால் தான் வரும். உரித்து க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் 1/2 kg தான் கிடைக்கும். அது நல்லா எல்லாத்தையும் மேலே உள்ள அந்த கருப்பு கலர் கோடெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து 4 தண்ணி ஊற்றி அலச போகிறேன். நல்லா தண்ணியை ஊற்றி இப்படி நல்லா பிசைஞ்சு அலசினோம்னா அதில் உள்ள கருப்பு கலராக இருக்கிறது எல்லாம் போயிடும். நம்ம எடுத்தது எல்லாத்தையும் இதில் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இதில் நல்லா போயிடும். பாருங்க, இதை இப்போது அலசி இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். எப்போதுமே நான்வெஜ்ஜெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றி அலசினா தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அந்த அரிசி களைவோம்ல, அந்த மாதிரி களைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிட்டு இது பண்ணோம்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும், சுத்தமாகிடும். நல்லா 3 தண்ணி 4 தண்ணி ஊற்றி அலசிட்டேன். இப்போது கொஞ்சம் இதில் இந்த பாத்திரத்துலையே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு அலசி எடுத்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுமா. இது மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இதை கொஞ்சம் நல்லா இப்படி பெசரணும்னு வச்சுக்கோங்களேன்.
நல்லா அப்படி பெசரிட்டு அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் கழுவி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தடவையும் அலசி அள்ளிடலாம், அவ்வளோதான். இது வரைக்கும் இப்போ எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இப்படி சமைச்சோம்னா தான் ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல், இல்லைன்னா வீடெல்லாம் ஸ்மெல் வந்துடும். நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போது காலை நல்லா கழுவியாச்சு. நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த இறால் கழுவின இடத்தையும் நல்லா சோப்பை போட்டு நல்லா கழுவி விட்டுடணும். இல்லைன்னா வீடெல்லாம் ஸ்மெல் அடிக்கும். அவ்வளோதான். இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.